தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். ஜிடிஎன்டியில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது விர்ச்சுவல் கண்டிஷன், ரிசல்டன்ட் கண்டிஷன் அண்ட் பவுண்டரி கண்டிஷன். இந்த விர்ச்சுவல் கண்டிஷன், ரிசல்டன்ட் கண்டிஷனை பற்றி தனித்தனியாக நம்ம இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இது ரெண்டுமே பவுண்டரி கண்டிஷன் தான். அப்போது ஒரு சில இடத்துல இதை நம்ம வந்து பவுண்டரி கண்டிஷன் சொல்லுவோம், ஒரு சில இடத்துல அந்த பவுண்டரி கண்டிஷனே நம்ம வந்து விர்ச்சுவல் கண்டிஷன் அல்லது ரிசல்டன்ட் கண்டிஷன் சொல்லுவோம். டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன? As per ASME Y 14.5 2009 பிரகாரம் அதில் 1.3.2ல டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. A worst case boundary, அதாவது a minimum available boundary generated by the smallest feature, அதாவது சின்னதாக இருக்கிறதா இன்னர் பவுண்டரி. அந்த வேல்யூன்றது மைனஸ் தி ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் அண்ட் அடிஷ்னல் டாலரன்சஸ். ஓகேங்களா? ஆஸ் பர் தி ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல் கண்டிஷன். இதே மாரி 1.3.5ல பவுண்டரி கண்டிஷன் அவுட்டர், அதாவது a worst case boundary generated by the largest feature plus the geometrical tolerances and additional tolerances of the specified material condition அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.3.51ல ரிசல்டன்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத என்னென்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. த சிங்கிள் worst case boundary generated by the collective effect, எல்லாமே சேர்ந்தது. என்னென்ன சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா geometrical tolerances, ஓகேங்களா, size tolerances and additional tolerances of MMC or LMC. அதே மாதிரி தான் virtual condition. It's a constant boundary generated by the collective effect of a considered feature of the size specified MMC or LMC and geometrical tolerances. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷனை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அசம்பிளி அப்படிங்கிறது என்ன? ரெண்டு காம்பனண்ட் அல்லது ரெண்டு ஃபீச்சர் வந்து மியூச்சுவலாக எவ்வளோ கேப்பில் வந்து ஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த அசம்பிளி. ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக்ல வந்து ஒரு ஹோல் இருக்கு. இந்த ஹோல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். பட் ஆஸ் பர் தி மேனுஃபேக்சரிங் பிரகாரம் ஸ்ட்ரைட்டாக 100% போட முடியாது. சம் டிவியேஷன்ஸ் இருக்கு. ரைட். இப்படி ஒரு டிவியேஷன் இருக்கக்கூடிய ஹோலில் இந்த பிளாக்ல இன்டர்னல் பவுண்டரி, அவுட்டர் பவுண்டரி அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இன்டர்னல் பவுண்டரின்றது இந்த ரெண்டு பாயிண்ட் எடுக்கப்பட்ட கேப் தான் இன்டர்னல் பவுண்டரி. ஸோ இந்த கேப், இந்த சைஸ் தான் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த ஷாஃப்ட் கேன் ஃபிட் இன்சைட். ஓகேங்களா? திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டயாமீட்டர் ரூம் ஆர் லார்ஜஸ்ட் டயாமீட்டர் ஸ்பேஸ் தட் கேன் ஃபிட் ஆர் தட் கேன் அலோவ். அதாவது ஒரு ஷாஃப்டோ அல்லது ஒரு பின்னோ மேக்ஸிமம் சைஸ் இதுதான் வந்து உள்ள அலோவ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து இன்டர்னல் பவுண்டரி. ஓகேங்களா? இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த காம்பவுண்டுடைய ஃபங்க்ஷனல் கேஜஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இதுதான் நம்ம வந்து விர்ச்சுவல் கண்டிஷன் அட் MMC அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது வந்து இன்டர்னல் பவுண்டரி. இதே மாதிரி எக்ஸ்டர்னல் பவுண்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் போட்டதுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸிமம் கேப். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டயாமீட்டர் ரூம் அல்லது லார்ஜஸ்ட் டயாமீட்டர் ஸ்பேஸ் தட் ஃபீச்சர் கேன் டேக், அதாவது ஹோல் எடுத்துக்கக்கூடிய மேக்ஸிமம் கேப் அப்படின்றதான் அவுட்டர் பவுண்டரி. ஓகேங்களா? இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ல வால் திக்னஸ், அதாவது மினிமம் வால் திக்னஸ் இருக்கா இல்லையா, அதாவது அந்த காம்பனண்ட் அந்த பிளாக்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து இந்த வால் திக்னஸ் பொறுத்து தான் இருக்கு. நம்ம வந்து இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிசல்டன்ட் கண்டிஷன் அட் MMC நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த இன்டர்னல் பவுண்டரி, எக்ஸ்டர்னல் பவுண்டரிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஜியோமெட்ரிக்கல் சைஸ் அண்ட் டைமென்ஷனல் சைஸ், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ இதே மாதிரி டைமென்ஷனல் டாலரன்ஸ், ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி எத்தனை விதமான பவுண்டரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்டரிஸ் இன் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபீச்சர், அதாவது டைமென்ஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்டர்னல் ஃபீச்சர்ல எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் இருக்கக்கூடிய இன்டர்னல் அண்ட் அவுட்டர் பவுண்டரிஸ். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்டரிஸ் இன் மாடிஃபயர், அதாவது மெட்டீரியல் மாடிஃபயர் RFS, regardless of feature sizeல வரக்கூடிய internal feature, external feature இருக்கக்கூடிய internal and outer boundaries. அதே மாதிரி maximum material condition இருக்கக்கூடிய internal and outer boundaries, least material condition இருக்கக்கூடிய internal and outer boundaries. இந்த 4 விதமான internal and outer boundaryல பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் டைமென்ஷனல் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி வருது. மற்றது எல்லாமே மெட்டீரியல் மாடிஃபயரை பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா? இப்போ ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஃபீச்சர்ஸில் இன்டர்னல் ஃபீச்சர் எடுத்துக்கிறேன். இப்போ இன்டர்னல் ஃபீச்சர்ன்றது ஒரு பிளாக் ஒரு ஹோல் போட்டிருக்கும். அந்த ஹோலோட சைஸ் கொடுத்துருக்குறாங்க. டயாமீட்டர் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 0.02, இது வந்து டைமென்ஷனல் டாலரன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்
ஒரு ஷாஃப்ட் அல்லது ஒரு பின்னு அதனுடைய டயாமீட்டர் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 0.02. இப்படி இருக்கும்போது இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் வரக்கூடிய ரெஸ்பெக்டிவ் அவுட்டர் பவுண்டரி என்ன, ரெஸ்பெக்டிவ் இன்டர்னல் பவுண்டரி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஹோல்ல பார்த்தீங்கன்னா அவுட்டர் பவுண்டரின்றது டைமென்ஷன் பிளஸ் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் 1.02. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பவுண்டரின்றது 0.98. ஸோ இதே தான் அந்த காம்பனுடைய எல்எம்சி கண்டிஷன், எம்எம்சி கண்டிஷன் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ல அவுட்டர் பவுண்டரின்றது 1.02, இன்டர்னல் பவுண்டரின்றது 0.98ன்றது நம்ம டைமென்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்எஃப்எஸ் கண்டிஷன்ல இன்டர்னல் ஃபீச்சர் எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் ஆட் இருக்குது, இதுல ஒரு ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் ஆட் ஆயிருக்கு. இங்க வந்து மெட்டீரியல் மாடிஃபையர் வந்து என்னது, ஆர்எஃப்எஸ் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபீச்சருடைய அவுட்டர் பவுண்டரி என்னது 1.02, இன்டர்னல் பவுண்டரி 0.98. இதுல வந்து ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து இன்னும் நம்ம கன்சிடர் பண்ணல. இப்போ ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் பவுண்டரி வந்து 1.04, இன்டர்னல் பவுண்டரி வந்து 0.96 வரும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எல்எம்சி கண்டிஷன், எம்எம்சி கண்டிஷன் பிளஸ் ஆர் மைனஸ் ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் பொறுத்து அவுட்டர் பவுண்டரி, இன்டர்னல் பவுண்டரி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ல அவுட்டர் பவுண்டரி 1.02, 0.98. இது வந்து ஒன்லி கன்சிடரிங் தி டைமென்ஷனல் டாலரன்ஸ். இப்போ ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் ஆட் ஆகும் போது என்ன ஆகும், இந்த பவுண்டரி வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் பவுண்டரினுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ். இதே மாதிரி மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். இப்போ பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ல டைமென்ஷன் டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சர் எடுத்துக்கும். இந்த ஃபீச்சருடைய மேக்ஸிமம் சைஸ் என்ன இருக்கும், 1.02, மினிமம் சைஸ் என்ன இருக்கும், 0.98. இந்த 0.02 ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து எல்லா வேல்யூக்கும் சேம் தான். ஓகே, இப்போ இந்த டைமென்ஷனல் சைஸ் அண்ட் டாலரன்ஸ் பொறுத்து தட் இஸ் கால் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் இருக்கு பாருங்க 0.02, இது எங்க அப்ளிகபிள் ஆகும், மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். அப்போ மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இந்த ஷாஃப்ட் 1.02 மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் 0 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி எம்எம்சி கண்டிஷன் வந்து டீவியேஷன் ஆகும்போது எவ்வளவு டீவியேஷன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு போனஸ் டாலரன்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் டாலரன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதை பேஸ் பண்ணி அவுட்டர் பவுண்டரி, இன்டர்னல் பவுண்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? இதுல வந்து இந்த அவுட்டர் பவுண்டரின்றது தான் அது விர்ச்சுவல் கண்டிஷன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ல அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஃபீச்சர் சைஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி போனஸ் டாலரன்ஸ், டோட்டல் டாலரன்ஸ் கால்குலேட் பண்ணினா இன்டர்னல் ஃபீச்சர்னுடைய அவுட்டர் பவுண்டரி, இன்டர்னல் பவுண்டரி நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுல எது வந்து விர்ச்சுவல் கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் பவுண்டரி தான் விர்ச்சுவல் கண்டிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? விர்ச்சுவல் கண்டிஷன் வீடியோ பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்கிறோம், விர்ச்சுவல் கண்டிஷனை பத்தி 2-3 வீடியோ போட்டிருக்கிறோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா டீடைல் வந்து இந்த வேல்யூ ஏன் எடுத்துக்கிறோம், இந்த வேல்யூ எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதே மாதிரி லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்லயும் அவுட்டர் பவுண்டரி, இன்டர்னல் பவுண்டரி வித் கன்சிடரிங் தி மெட்டீரியல் மாடிஃபையர் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்னல் பவுண்டரி தான் எக்ஸ்டர்னல் ஃபீச்சருக்கான விர்ச்சுவல் கண்டிஷன். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஃபீச்சர் எடுத்துக்கிறோம். இன்டர்னல் ஃபீச்சர்ல அதே மாதிரி எல்எம்சி கண்டிஷன், எம்எம்சி கண்டிஷன் கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய லீஸ்ட் மெட்டீரியல் மாடிஃபையர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது அவுட்டர் பவுண்டரி, இன்டர்னல் பவுண்டரி எவ்வளவு வருது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதுல இருந்து இன்டர்னல் ஃபீச்சருடைய விர்ச்சுவல் கண்டிஷன் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட். இப்ப பாருங்க, இந்த 4 கண்டிஷனா அவுட்டர் அண்ட் இன்டர்னல் பவுண்டரி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட். இதுல இருந்து விர்ச்சுவல் கண்டிஷன்ன்றது எதை வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கண்டிஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அண்ட் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். இது ரெண்டுத்துல மட்டும்தான் நம்மளுக்கு விர்ச்சுவல் கண்டிஷன் வரும். இது ரெண்டுத்துல விர்ச்சுவல் கண்டிஷன் வராதுன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஓகேவா? இதுல எது வந்து விர்ச்சுவல் கண்டிஷன் நம்ம டிசைட் பண்றது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலாவை பாருங்க. இந்த ஃபார்முலால டோட்டல் டாலரன்ஸ் கன்சிடர் பண்ணாத பவுண்டரி தான் விர்ச்சுவல் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ல இது ரெண்டுமே வந்து விர்ச்சுவல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ல இது ரெண்டுமே விர்ச்சுவல் கண்டிஷன். இங்க பாருங்க, இந்த 4த்துலயுமே வந்து நம்ம வந்து டோட்டல் டாலரன்ஸை வந்து கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? ரைட். தட் மீன்ஸ் போனஸ் டாலரன்ஸ் நம்ம வந்து
கன்சிடர் பண்ணாம இருக்கிறது தான் விர்ச்சுவல் கண்டிஷன் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரிசல்டன்ட் கண்டிஷனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் தி டிசைன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் எம்எம்சி கண்டிஷன் அண்ட் விர்ச்சுவல் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனால ரிசல்டன்ட் கண்டிஷனை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் தோ ரிசல்டன்ட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல நான் ரிசல்டன்ட் கண்டிஷன் சொல்லிட்டு 2-3 வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஹவு டு ஃபைண்ட் அவுட் ரிசல்டன்ட் கண்டிஷன், ஏன் கண்டுபிடிக்கிறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ரைட். பேஸ்ட் ஆன் தி டெஃபினிஷன் ஆஃப் விர்ச்சுவல் கண்டிஷன் அண்ட் ரிசல்டன்ட் கண்டிஷன் டெஃபினிஷன்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா virtual condition and result condition only applicable for specification with material condition. அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். maximum material condition, least material condition மட்டும் தான் வரும். அப்ப மத்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, plus or minus regardless of feature size. அப்ப அங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரிஸை வந்து internal boundary, outer boundary நம்ம சொல்லுவோம். அதை தான் கொடுத்துருக்காங்க. therefore in regardless feature of size concept the similar substitution are இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்டரிஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ்லையும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபீச்சர் சைஸ்லையும் இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்டரிஸ் வருது. இங்கே வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் மட்டும் தான் சொல்கிறோமே தவிர இங்கே வந்து நம்ம ரிசல்டன்ட் கண்டிஷன், விர்ச்சுவல் கண்டிஷன் நம்ம சொல்ல மாட்டோம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் பவுண்டரிஸை ஃபர்தராக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். விர்ச்சுவல் அண்ட் ரிசல்டன்ட் பவுண்டரி கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஒர்ஸ்ட் கேஸ் பவுண்டரிஸ். ஓகே, சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.